अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியாணி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானேஸ்வர் மகாராஜின் பேரர்களால் ஏக்நாதி பாகவதம் 5வது சாப்டர் முதல் ஓவியை காணவிருக்கின்றோம். இதில் மொத்தம் 240 இதுல எவ்வளவு இருக்கு? 310 ஓவிகள் இருக்கின்றன. 310 ஓவிகள் தாண்டும் போது இன்னும் தொடரவா என்று கேட்டால் நாம் ஆம் என்று சொல்லக்கூடாது. நாம் மீண்டும் 6வது சாப்டரை கொடுத்து விட்டு கேட்க வேண்டும், நினைவுபடுத்துங்கள் எனக்கு. ஓம் நமோ பரம வல்லவளாகிய சத்குரு தேவா. உன்னை வள்ளல் என்று கூறுவது ஒரு வகையில் தவறே. நீ உண்மையில் கஞ்சன் போன்றவன். ஏனென்றால் உன்னிடம் கையேந்தி பிச்சை கேட்க வரும் பக்தனை உன்னிடமிருந்து வேறான இரண்டாவது நபர் என்ற பாவனையோடு உன் வீட்டு வாசலுக்குள் கூட நீ நுழைய விடுவதில்லை. அவனை உன்னோடு ஒன்றாக்கி விடுகிறாய். கொஞ்சம் டிஃபரெண்டா குருவந்தனை ஆரம்பிக்கிறாருமா. அதாவது ஓம் நமோ பரம வள்ளலாகிய சத்குரு தேவா. வள்ளல்னு கூப்பிட்டுட்டு ஆனா நீ வள்ளல் இல்ல கஞ்சன் அப்படின்னு டிஃபரெண்டா சொல்றார். உன்னை வள்ளல் என்று கூறுவது ஒரு வகையில் தவறுதான். ஏன்னா அதாவது அவன் உண்மையில வள்ளல் தான். ஏன்னா அவனன்றி அனுபவம் அசையாது. அவன் மூச்சு காற்றாய் இருந்து என்னை ஒவ்வொரு நிமிஷமும் நான் தான் உண்மையில பிச்சைக்காரனா இருக்கேன், எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து அவன் தான் என்னை காப்பாத்திட்டு இருக்கான். சோ அந்த ஈஸ்வர சகாப்தத்துல அவன் வள்ளலாக இருந்தாலும் ஒரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல வள்ளல் தான், யார் இல்லைன்னு. ஆனா இன்னொரு ஆங்கிள் ஆஃப் விஷன்ல நீ கஞ்சன். ஏன் அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்தா கையேந்தி பிச்சை கேட்க வரும் பக்தனை உன்னிடமிருந்து வேறான இரண்டாவது நபர் என்ற பாவனையோடு உன் வீட்டு வாசலுக்குள் கூட நீ நுழைய விடுவதில்லையே. அவனை உன்னோடு ஒன்றாக்கி விடுகிறாயே. நான் ஏன் உனக்கு பிச்சை கேட்டு வந்த? நீ என்னையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நீயே வச்சுக்கிட்ட என்னையா அர்த்தம்? நானே கேட்கதானே வந்தேன், நீ என்னையே வாங்கி வச்சுக்கிட்ட என்ன அர்த்தம் என்று ஒரு டிஃபரெண்டாக அந்த அத்வைத சிந்தனையோடு, அதாவது இரண்டாவது நபர் என்ற பாவனையோடு உள்ளே நுழைய விடுவதில்லையா. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பக்தி பெருக பெருக என்ன ஆகுதுன்னா, நான் வேறு அவன் வேறு என்ற பாவம் நஷ்டமாகி விடுகிறது. அவனுக்குள் என்ட்ரி ஆகவே முடியாது நீ துவைத பாவத்துல இருக்கிற வரைக்கும். இப்ப அவனுக்குள்ள போகணும்னா நீ அத்வைத பாவத்துக்குள்ள போகணும். அத்வைத பாவத்துக்குள்ள போட்டேன்னா அவன் உனக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது, நீ அவனுக்கு ஒண்ணும் கொடுக்க முடியாது, ஒன்னாயிடும். அப்ப எங்க வந்து இங்க வள்ளல்ன்ற பேஜுக்கு என்ன இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டிஃபரெண்டாக கேட்டிருக்கிறார். எதிர்பாராத விதமாக உன்னிடம் ஏதேனும் கேட்க வரும் யாசகன் உன்னை சந்தித்து விட்டால் அவனது அகந்தையை ஒரே மடக்காக குடித்துவிட்டு நீ ஓடி வருகிறாய். குடித்துவிட ஓடி வருகிறாய். அவனை கண்ட மாத்திரத்திலேயே அவனது தனித்த ஜீவ பாவத்தை முற்றிலும் விழுங்கி விடுகிறாயே. ஏன்னா நான் உங்ககிட்ட யாசகம் கேட்க வந்த, நீ எங்களையெல்லாம் வந்து அகங்காரத்தை எல்லாம் எங்ககிட்ட இருக்கிறதுல நீ பிடுங்கிக்கிறியா? எங்ககிட்ட இருக்கிறத எதை பிடுங்கிக்கிறாரு? அகங்காரத்தையும் அகந்தையையும். வேற என்ன சொன்னாரு? அகந்தை முறையை ஒரே மடக்காக பிடித்து விடுகிறாய். அவனது தனித்த ஜீவ பாவத்தை முற்றிலும் விழுங்கி விடுகிறாய். ஸோ அகந்தையையும் தனித்த ஜீவ பாவத்தை ரெண்டையும் நீ விழுங்கி விடுகிறாயே என்று கேட்கிறார். உன்னிடம் எதையாவது வேண்டி வருபவர்களை நீ ஐக்கியம் என்னும் கயிற்றால் கட்டி உனக்குள்ளேயே போட்டுக்கொள்கிறாயே. அதன் பிறகு அவர்கள் உன்னிடமிருந்து விடுபட்டு வேறொரு பொருளை சந்திப்பது என்பது காணவிலும் சாத்தியமில்லை அப்படின்னு அழகா அந்த அத்வைத சிந்தனையை தெளிவுபடுத்துகிறார். உன்னுடைய அருள் ஒரு அணுவளவாவது ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுடைய உலகியல் வாழ்க்கை சம்சார சொத்துக்கள் அனைத்தையும் நீ நிச்சயமாக பறித்துக் கொள்கிறாய். அவனை உலகப்பற்றில் இருந்து விடுவிக்கிறாய். இல்ல எவ்வளவு பெரிய கஞ்சம் பாரு. நான் யாசகம் கேட்க போனா என்கிட்ட இருந்து எல்லாம் புடுங்கிக்கிட்டா என்னையா நீ அப்படின்னு அந்த டிஃபரெண்டான ஒரு ஃபீல் அழகா வெளிப்படுத்துறார். அவனுடைய அருள் ஒரு அனளவுக்கு நமக்கு கிடைச்சாலே அவன் என்ன பண்ணிடுறானா,
என்னுடைய உலகியல் வாழ்க்கையை பிடுங்கிடுறான், என் சம்சார சொத்துக்களை பிடுங்கிக்கிறான், அனைத்தையுமே என்னிடமிருந்து பறித்துக் கொள்கிறாயேன்னு பறிச்சாதானே அவனோட என்ன ஐக்கியப்படுத்த முடியும். அதனால என்னுடைய சம்சார சொத்துக்கள் அனைத்தையும் நீ பறித்துக் கொள்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்துட்டே இருக்கா? குருவுக்கு நமஸ்காரம் சொல்ற மாதிரி. ஆமா, குருக்குதான், வேற யாருக்கு? அதான். மயக்க மருந்து கலந்த தாம்பூலத்தை உட்கொண்டவன் தன் அழிவை தானே தேடிக்கொள்வது போல உனது அருள் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அது அவனது உலகியல் ஜீவிதத்தை தானாகவே அழித்து விடுகிறது. என்னம்மா சொல்லியிருக்காரு பாத்தியா? எல்லாரும் இந்த லௌகிகள் கடவுள்கிட்ட போறதுக்கு பயப்படாம என்ன செய்வான்? போனா அவன் நம்மளை பிடிச்சு வச்சுப்பான்டா அப்படின்னு சொன்னான். ஸோ இது எக்ஸாம்பிள் பாருங்க. மயக்க மருந்து கலந்த தாம்பூலத்தை உட்கொண்டால் தன் அழிவை தானே தேடிக்கொள்வது போல, இல்லைன்னா விஷத்தை கலந்த தாம்பூலத்தை கொண்டால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கடவுளை தேடி போனேன்னா நீ செத்து போயிடுவே அப்படிங்கிறாருப்பா. உனது அருள் ஒருவனுக்கு கிடைத்து விட்டால் அவனது உலகியல் ஜீவிதத்தை தானாகவே அழித்து விடுகிறது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அகந்தை, இந்த அகங்காரம், இந்த ஜீவிதம், இந்த ஜீவத்தன்மை இதுதானே நமக்கு சொத்து. இதுதானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நானை தூக்கிட்டானா நான் செத்து போயிட்டேன்னு தானே அர்த்தம். ஸோ கிட்டத்தட்ட அவன்கிட்ட போனா உன்னை கொண்டுடுவான் அப்படின்னு மிரட்டுறாருப்பா. உன்னிடம் எதை சொத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்லன்னா அது சொத்த பல்ல மாதிரி வலிச்சுக்கிட்டே இருக்கு. அதனாலதான் பிடிக்க மாட்டேங்குதா. அதனாலதான் எல்லாம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு குருட்ட வந்துடுறாங்க. இல்ல, எங்கடா நம்ம ஆந்தையை விட தயாரா இருக்கோம். அவன் தானே புடிங்கி எடுத்துக்கிறான். நம்ம சரணாகதி பண்ணணும் அப்படின்றது நம்ம நினைக்கிறோம். ஆனா அவனுடைய அருளால், அவனுடைய அன்பு நம்மை சரணாகதி செய்ய வைக்கிறது. நாமெல்லாம் எங்க பண்றோம்? நான் முதல்ல சொல்லுவேன் இல்ல, கிருஷ்ணா ஃபீல்ட்ல ஆரம்பத்துல அவன் காட்டுற அன்பு அல்லவோ நமக்கு சரணாகதியை கொடுக்கிறது. அவன் ஒண்ணுமே பண்ணாம நாமளா போய் கொடுத்தோமாக்கும். அப்ப பண்ண வைக்கின்றான் அவன். அவன் நம்மை இழுத்துக் கொள்கின்றான். அவன் நமது சம்சார சொத்துக்களை எல்லாம் துரத்தி விட்டு அவனை நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொள்கின்றான். அவன் இங்க ஃபுல்லா அவன் பண்றான், நான் எங்க பண்றேன் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க எடுத்துக்கணும். பட் இது நீ அந்த பாவம், அதாவது பக்தனா நீ யோசிச்ச அப்படின்னு சொன்னது, லௌகீக பார்த்தான்னா அவனுக்கு பயம்தான் வரும். பட் பக்தனா பார்த்தா அது ஒரு பெரிய ஆனந்தமாக தெரியும். சோ கண்ணன் என்னை எப்படியெல்லாம் ஆட்கொள்கின்றான் என்று. ஏனென்றால் என் அகங்காரத்தை நான் விடமாட்டேன் என்று அவன் தான் அல்லவோ என்னுடைய எல்லா ஆசைகளையும் ஒழித்து, என் அகங்காரத்தை ஒழித்து, அவனே எல்லாத்தையும் எனக்காக பண்ணி அவனே என்ன ஐக்கியப்படுத்திக் கொள்கிறானே. ஆனா அவன்கிட்ட நான் என்ன கேட்க போனேன்? எனக்கு ஏதாவது நல்லது பண்ணும் அப்படின்னு பிச்சை கேட்கதான் போனேன். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சோ இது என் அகந்தைக்கு தெரியாது இது கெட்டது என்று. சரி, இது நல்லது, அவன் நல்லது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது அகந்தைக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உண்மையில் அவன் எனக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கான் என்று அந்த தெய்வா மைண்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பூரிப்போடு இருக்கும். அசுரா மைண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பயமா தான் இருக்கும் இந்த ஓவிகள் எல்லாம். உன்னிடம் எதை கேட்க வந்தவர்களும் தங்கள் உலகியல் அடையாளங்கள் அனைத்தையும் இழந்து விட்டார்களே. இறுதியில் நீ அவர்களை நிர்வாணமாக்கினாய் அப்படின்னு, அகந்தையற்ற தூய ஆன்மாவாக்கினாய் அப்படின்னு அர்த்தமா. அவர்கள் 3 உலகங்களிலும் வெட்கமற்றவர்களாக, உலக அவமானங்களுக்கு அப்பாற்பட்ட ஜீவன் முக்தர்களாக மாறினார்கள். மொத்தமா உருவிட்டான் அப்படிங்கிறதுக்கு நிர்வாணமாகவே ஆக்கிவிட்டாய். அல்டிமேட்லி அந்த அகந்தையை ரிமூவ் பண்றாரு அப்படிங்கறதுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. உன்னுடைய முக்தி நிலை இத்தகையதே. இப்படி இருக்க உன்னால் வள்ளல் என்ற உலகப் புகழ் எப்படி ஏற்பட்டது என்று கேட்டால் அந்த ஆழமான மர்மத்தை கேளுங்கள். இவ்வளவு நேரம் கஞ்சன் எப்படி ஆனா அப்படின்னு சொல்லிட்டா இனிமேதான் வள்ளல்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு சொல்ல போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கின்றார். இதற்கு முன்பு உலகார்த்த வள்ளல்களாக போலப்பட்டவர்களை நீ உன்னை போலவே மாற்றினாய். பிறகு உன்னுடைய ஆன்ம பேரரசின் சொத்து முழுவதையும் உனது கொடைத்தன்மையால் அவர்களுக்கு தானமாக வழங்கினாய். நம்ம சொல்றது பாத்தியா? அதாவது என்னுடைய மைக்ரோ ஐய புடிஞ்சிருந்ததுல கஞ்சனா இருந்தானா, ஆனா வல்ல நான் மெகா ஐய எனக்காக கொடுக்கறான் இல்லையா, அங்க வள்ளலாயிட்டானா. என்னமா மேட்ச் பண்ணிருக்காரு பார். அதாவது உலகார்த்த வள்ளல்களாக புகழப்பட்டவர்களை நீ உன்னை போலவே மாற்றினாய். அது எனக்கு புரியலையே. உலகார்த்த வள்ளல்களாய் புகழப்பட்டவர்களை मागे उधार वाखनीले
தகியாப்பனியா சே கேலே. அது எனக்கு சரியா புரியல. அது இது நல்லா புரியுது. உன்னுடைய ஆன்ம பேரரசின் சொத்து முழுவதையும் உனது கொடைத்தன்மையால் அவர்களுக்கு தானமாக வழங்கினாய். உன்னையே நீ கொடுத்துட்டியே, அதனால நீ எவ்வளவு பெரிய வள்ளல் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுப்போம். 6 குணங்களை கொண்ட சத்குண ஐஸ்வர்யம் உன்னுடைய தெய்வீக வைபவத்தோடு உன்னையே நீ தானமாக வழங்கி விடுகிறாய். அப்படி ஒரு முறை கொடுத்த தானத்தை நீ எந்த காலத்திலும் மகா பிரளயத்திலும் கூட திரும்ப பெறுவதில்லையே. இந்த 6 குணங்கள் நம்ம ஞானேஸ்வரியில படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை. ஐஸ்வர்யம், எஸ்எஸ் சக்சஸ்ன்னு சொல்லுவோம் அத. அப்புறம் ஒரு 6 குணம் இருக்குமா, தெய்வத்துக்கு விளக்கமே கடவுளுக்கு பகவான் அப்படிங்கிறதுக்கு. சோ அது இப்போதைக்கு எனக்கு நினைவில்லை. சோ கடவுள்னாலே 6 குணங்களே உடையவன். கருணையா, வெற்றி, கருணை, ஐஸ்வர்யம், சோ இந்த மாதிரி நிறைய வரும். சத்குண ஐஸ்வர்யம்னு மொட்டையா போட்டிருக்குதுல. உன்னுடைய தெய்வீக வைபத்தோட இது மொட்டு மொத்தமாவே கொடுத்துட்டானா. ஏன்னா ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணும்போது நம்மளே ஈஸ்வரனை மாறிடுறோம்ல. மாறிடலோம்னா அந்த பவரை நீங்க எடுத்துக்க வேணாம், குணத்தை மட்டும் எடுத்துக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சோ அது மகா பிரளயத்திலையும் நீ திரும்பவும் பெற்றுக்கொள்ள மாட்டாய், அப்படிப்பட்ட வள்ளலாக இருக்கின்றாய் அப்படின்னு புகழ்ந்திருக்கிறார். உன்னையே நீ தானமாக கொடுத்து விட்டதால் நீ உனது தாசர்களுக்கு அடிமையாகி விடுகிறாய். பிறகு அவர்களுடைய விருப்பத்திற்கு ஆசைக்கு ஏற்ப நீ முழுமையாக ஆடுகிறாய். இதெல்லாம் வேற லெவல் தானப்பா. ஒன்ஸ் நீ சரண்டர் பண்ணிட்ட அப்படின்னா வகந்தையை புடுங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா அவன் உனக்கு சரண்டர் ஆயிடுறான். நீ இட்ட கட்டளைக்கு ஏற்றால் போல் அவன் ஆடுகின்ற நிலைக்கு வருகின்றான் என்று சொன்னால் இந்த வள்ளல் தன்மையெல்லாம் அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து can't be expressed in words தான் சொல்லணும். இறைவனுடைய அந்த வள்ளல் தன்மை, கொடைத்தன்மை என்பது என்னவென்றால் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிப்பது, அவன் அடிமையாகவே வாழ்வது, நீ இட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக காத்திருப்பது. இதெல்லாம் எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. மகாபலி சக்கரவர்த்தி தன் எல்லாவற்றையும் தானமாக கொடுத்த போது நீ அவனுக்கு கட்டுப்பட்டாய். இன்றும் அவனது மாளிகையின் வாயிற்பாப்போனாக, துவார பாலகனாக நீயே சேவை செய்து வருகிறாய். அப்படி ஒரு கதை இருக்கிறது எனக்கு தெரியாதுப்பா. சோ வல்லர் அந்த மகாபலி சக்கரவர்த்தியின் வாயிற்காப்போன்னா இன்றளவும் இவன் சேவை செய்து கொண்டிருப்பதாக ஒரு கதை இருப்பது போல் தெரிகிறது. தர்மராஷர் உனக்கு முதன்மை பூஜை செய்தார். அதற்கு பதிலாக நீ அவருக்கு சேவை செய்தாய். ராஜசூய யாகத்திலே பல கஷ்டங்களை தாங்கி எச்சில் இலைகளை எடுக்கும் பணியை கூட நீயே செய்தாய். இது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பாண்டவர்களுக்காக இந்த கண்ணன் செய்த சேவைகள் கொஞ்ச நஞ்சமல்ல அப்படிங்கிற அந்த விஷயத்துல எந்த அளவுக்குன்னா ராஜசூய யாகம் நடக்கும்போது நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது செப்பல்களை அடுக்கி வைப்பவனாக இவன் சேவை செய்தான். அந்த ஹாலுக்குள்ள போகும்போது வெளியில செப்பல் வந்து கண்ணா பின்னாடி இருந்ததெல்லாம் அதெல்லாம் அடுக்கி வைக்கிற வேலையை பண்ணா அப்படின்ற சேவையை கேள்விப்பட்டிருக்கேன். இங்க எந்த அளவுக்கு சொல்லியிருக்காருன்னா சாப்பிட்டவர்களுடைய எச்சில் இலையை எடுக்கக்கூடிய வேலையை கூட கண்ணன் செய்திருக்கின்றான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இதில் தெரிகிறது. உனது உன்னத பக்தனான அம்பரீஷனுக்காக நீயே 10 முறை கர்ப்பவாசம் செய்தாய். ஓ ரிஷிகேஷா, ஆயர்பாடி கோபாலர்கள் உன்னை மேய்த்தார்கள், ஆனால் நீயோ அந்த கோபாலர்களை பாதுகாத்தாய். இதெல்லாம் வந்து வேற லெவல் தானே. எனக்கு அம்பரீஷன் கதை தெரியல. அம்பரீஷனுக்காக நீயே 10 முறை கர்ப்பவாசம் செய்தாய். இப்போ அவதார கஷ்டங்கள் எல்லாமே ஆமாமா அது போன அத்தியாயத்துல படிச்சோம்ல துக்காராம் ஏக்நாத் பாகவதத்துல இந்த அவதாரங்களே எதற்காக எடுக்கிறான்னா அம்பரீஷனுக்காக தான் எடுப்பதாக இந்த நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா அவதார கதைகளும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது எல்லாமே அம்பரீஷனுக்காக எடுக்கப்பட்டதாக அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் பாகவத்துல ஒரு இடத்துல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் மறந்துட்டேன். ஸோ இந்த கர்ப்பவாசம் அதாவது அவதாரங்களையே எதற்காக எடுத்தார் அப்படின்னா பக்தனுக்காகவே எடுத்திருக்கார் அப்படின்னு, அதுவும் ஒரு பர்டிகுலர் பக்தனுக்காக எடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம். அப்ப எவ்வளவு பெரிய வள்ளலாக இருக்கின்றான் அப்படிங்கிறதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம சின்ன வயசுல கண்ணன் வந்து குழந்தைகளோட விளையாடும் போது அவன் காமெடி பீஸா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஆயர்பாடிகள் இவனை மேய்த்தார்கள்னா என்ன அர்த்தம்? இவனை போட்டு ஒரு காமெடி பீஸ்னா என்ன, அவனை என்ன கிண்டலு நக்கலு கேலி என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களே நீ என்ன பண்ணேன்னா எல்லாரையும் வந்து சந்தோஷமா பாதுகாப்பாக தான் வைத்துக் கொண்டிருந்தான். அப்படிங்கிறப்போ
அந்த பக்தர்கள் அப்படின்னு ஆனா இவன் என்னமா அவங்களுக்காக என்னெல்லாம் செய்யறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கார். இவ்வாறு தன் சொந்த சொரூபத்தையே பக்தனுக்கு அளிக்கும் இத்தகைய வள்ளல் தன்மை உன்னிடம் மட்டுமே உள்ளது. கருணை கடலே ரிஷிகேஷா, இது வேறு யாருக்கும் சாத்தியமில்லை அப்பா. அத்தகைய பரமவள்ளலாகிய நீ அரசனையும் ஆண்டியையும் சமமாகவே காண்கிறாய். எங்கே தூய பக்தி இருக்கிறதோ அங்கே நீ தானமாகவே வசமாகிறாய், தானாகவே வசமாகிறாய். எல்லாத்தையும் சமமா பாக்குற, ஆனா பக்தின்னு பார்த்துட்ட நீயே சரண்டர் ஆயிடுற. அடுத்தது, உன்னை அடைவதற்காக யோகிகள் எப்போதும் குகைகளிலே வாழ்கிறார்கள். சிலர் உலகப்பற்றை துறக்கிறார்கள், சிலர் 10 திசைகளிலும் அலைகிறார்கள். உனக்காக பைத்தியமாகிறார்கள். ஆயினும் கனவிலும் உன்னை காண்பது அரிதாக இருக்கிறது. ஆனால் இத்தகைய உன்னை அடைவது ஒரு வழியில் மிகவும் எளிது. யார் சாதுக்களின் திருவடிகளை தூய அன்போடு பற்றுகிறார்களோ அவர்களுக்கு நீ சுலபம். இந்த விஷயத்தை ஞானேஸ்வரியில பக்கம் பக்கமா எழுதியிருப்பாருப்பா. இந்த எப்படி ஒரு எறும்பானது ஒரு காலை இங்கிருந்து வச்சு அடுத்த காலில் மேருமருதத்தை தாங்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இம்பாசிபிள் எக்ஸாம்பிள் ஒரு 100 அடியை தள்ளியிருப்பார். நமக்குலாம் மயக்கமே வந்துடும். அந்த மாதிரி இந்த சம்சார கடலை தாண்ட முடியாது அப்படின்னு, சம்சார கடலை தாண்டது அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படின்னு 100 எக்ஸாம்பிள் அடிக்கிட்டு, ஆனால் ஒரு உபாயம் உள்ளது. நீ அவனை பற்றி கொண்டாயே ஆனால் சுலபமாக நீ அக்கறை சேர்ந்து விடுவாய். இந்த சம்சார கடல்ல இருந்து அவன் படகா இருந்து உன்னை ஈஸியா கொண்டு போய் அங்க விட்டுடுவான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு இந்த பர்டிகுலர் ஓவி. ஏன்னா அதுலயும் இதெல்லாமே சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் ஒவ்வொரு யோகத்தையுமே பயங்கரமா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. மூச்சை பிடித்து கொண்டு மூழ்கினேன் என்று சொல்லி தண்ணிக்குள்ள முங்கிட்டான். ஒருத்தன் கர்மயோகத்தை பற்றிட்டு போறேன்னு அவனும் மூழ்கிட்டான். இந்த ஒவ்வொரு யோகத்தை பயில்றேன்னு சொல்லிட்டு அவன் மூழ்கினவன் கூட எல்லாமே மூழ்கிதான் போனான். யாராலையுமே அந்த கடலை கடக்க முடியல. உலகப்பற்றை துறக்கிறார்கள், 10 திசைகள் அலைகிறார்கள், பைத்தியமாகிறார்கள், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனா ஈஸியா ஒரு மெத்தட் இருக்கு. நீ அவனை பிடிச்சிட்டா ஈஸியா நீ ஞானியாயிடலாம் அப்படின்னு. அதான் சம்சார கடலை கடக்கலாம். சாதுக்களின் பாதங்களில் சரணடைந்தவன் பரமாத்மாவை அடைகிறான். சாதுக்களின் வடிவமே பரமாத்மாவின் வடிவம். எனவே சாதுக்களின் கருணையை பெற முயல வேண்டும். ஞானத்தை விரும்புபவன் நான் இந்த நூலின் வாயிலாக அவர்களின் திருவடிகளை வணங்குகிறேன். இப்ப சாதுக்களினுடைய இம்பார்ட்டன்ஸ் பேசியிருக்காரு. நீங்க இறைவனை பற்றினா மட்டும் இல்ல, சாதுக்களை பற்றினாலே நீ பரமாத்மாவை அடைஞ்சிடலாம். ஏன்னா சாதுக்களின் வடிவம் அப்படிங்கிறது பரமாத்மாவுடைய வடிவமே தான். அதனால அவருடைய கருணையை எப்போதும் பெயர முயல வேண்டும். இந்த ஏகநாதனாகிய நான் இப்ப அவங்க காலில் விழுறேன். சாதுக்களின் கருணை பார்வை என் கண்களுக்கு இடப்படும் மை போன்றது. என் குருநாதர் ஸ்ரீ ஜனார்த்தனின் கிருபையால் எனக்குள் ஞானம் ஒளிர்கிறது. குரு சேவை என்ற பெயரில் நான் என் இயல்பான பக்தியை செலுத்துகிறேன். பூஜிப்பவன் பூஜிக்கப்படும் தெய்வம் பூஜை ஆகிய 3 பாவனைகளிலும் கடந்து மக்கள் அனைவரிடம் ஜனார்த்தனனை காணும் பக்தி இது. தன் குருநாதரை இப்போது நினைவுபடுத்துகிறார். சாது, ஏன்னா குருநாதர் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி சாது அப்படிங்கிறதுனால அவருடைய கருணை பார்வை எனக்கு மை போன்றது. அவருடைய கிருபையால் தான் எனக்கு எல்லா ஞானமும் கிடைச்சது. இப்ப நான் ஞானமா பேசிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய சாதுரியம் அல்ல, என் குருவின் சாதுரியமே. அதே மாதிரி நான் அவருக்கு பூஜை பண்றது, நான் செய்கின்ற சேவையே அவருக்கு பூஜை. ஆனா அந்த பூஜை கூட எப்படி பண்றேன்? திரிபுரிகள் இல்லாமலே தான் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அபேத பக்தி, நான் கடவுள் வேறல்ல என்ற பக்தி மிகவும் தூய்மையானது. இதன் சுவை பக்தர்களிடம் மேன்மேலும் வளர்கிறது. பகவான் கோவிந்தன் தன் முழு சொத்தையும் பக்தர்களுக்காக செலவிடுகிறான். அவன் பக்தர்களின் உடல் சுமையை யோகக்ஷேமம் தானே சுமக்கின்றான். பக்தர்களுக்கு உடல் அகந்தை இல்லை, அதனால் பகவான் அவர்களை வழிநடத்துகிறான். ஆனால் அகந்தையும் உடல் அபிமானமும் உள்ளவர்களால் உண்மையான பக்தனாக முடியாது. அபேத பக்தி அப்படின்னு சொன்னா அந்த திருப்படிகள் இல்லாத பக்தின்னு சொன்னார் இல்லையா? நானும் கடவுளும் வேறு வேறு என்று நினைத்துக் கொண்டு பக்தி செய்வதல்ல. இந்த கல்பித துவைதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானேஸ்வரியில சொல்லியிருந்தார்ல,
முழுசா ஞானியானதுக்கு அப்புறம் அதை வந்து கல்பித அத்வைதத்துல ஒரு பக்தியை செலுத்துவான்னு சொல்லியிருந்தார்ல, அந்த பக்தியை பற்றிய பேச்சு இங்கே வந்திருக்கிறது. இது வந்து நீ நார்மல் பக்தியில இரு, ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீ இம்ப்ரூவ் ஆக நீ அங்கதான் போய் முடிவே அப்படிங்கிறார். மேலும் மேலும் வளர்கிறது, இந்த சுவையே வந்து வளர ஆரம்பிக்கிறது. இப்போ அந்த மாதிரி பக்தன் இருந்துட்டான் அப்படின்னா அவன் டோட்டலா சரண்டர் ஆயிடுறான், அவன் சொத்தை எல்லாம் கொடுத்துடுறான், அவன் உன்னுடைய உடல் சுமையிலிருந்து எல்லாம் ஆந்தை சுமையில எல்லாம் அவன் தூக்கிக்கிறான், நமக்கு என்ன கவலை அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், அவனே வழி நடத்துவான். தன் தூய பக்தனை காப்பாற்றும் போது அவனது ஒரு ரோமத்திற்கு கூட தீங்கு வராமல் பகவான் காக்கிறான். அகந்தையற்ற பக்தர்கள் எல்லா தடைகளையும் கடந்து பகவானின் பதத்தை அடைகிறார்கள். 4வது அத்தியாயத்தில் அவதார சரீரத்தினங்கள் கூறப்பட்டன. இப்போது 5வது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் ஜனமகாராஜா நவயோகிகளின் ஒருவரான சமஷ முனிவரிடம் இறைவனை வணங்காத அபக்தர்களின் அகந்தை கதி என்ன என்று கேட்க தொடங்குகிறார். சோ 4வது அத்தியாயத்துல அது மட்டுமா கேட்டான்? நவயோகீஸ்வரர்கள் கதை இன்னும் முடிஞ்சிருச்சு, அது போயிட்டே தான் இருக்கு. நவயோகீஸ்வரர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான், அவங்க கர்மயோகம் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அவதார சரித்திரங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 4வது அத்தியாயத்தில் அவதார சரித்திரங்கள் கூறப்பட்டன. 5வது அத்தியாயத்தில் அவர் வந்து அபக்தர்கள், இது கூட பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன்ல, பக்தி செலுத்தாதவங்க என்ன கதி ஆவாங்க அப்படின்னு ஜனகர் கேட்கிற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்கு. சரி, பரவாயில்ல, மறுபடியும் பார்ப்போம். ஜனக மகாராஜா குனிறார். முனிஸ்ரேஷ்டரே, ஆன்மஞானிகளில் சிறந்தவரே, யார் ஸ்ரீஹரியை வணங்குவதில்லையோ, எவர்களுடைய ஆசைகள் அடங்காமல் அமைதியற்று இருக்கிறதோ, புலன்களை வெல்லாத அத்தகைய மனிதர்களின் இறுதி நிலை கதிதான் என்ன என்று கூறுங்கள். అది ఇక్కోండి அதிகா கேட்ச் చేసి ఎత్తుకున్నదా ఏమంతలా அது மறுபடியும் ஓவியா சொல்றாரு. நான் வேணா இதை டைரக்டா ஓவில இருந்து ஸ்லோகமா படிக்கிறேன்ப்பா, நான் படிச்சதே இருக்கிறதுனால. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லோகா. சமச முனிவர் கூறினார், ஜகத் புருஷனாகிய விராட் புருஷனின் முகம், தோள்கள், தொடைகள் மற்றும் பாதங்களிலிருந்து 4 வருணங்களும் அவர்களுக்கான 4 ஆசிரமங்களும் அவர்களின் குணங்களுக்கு ஏற்ப முறையே தோன்றின. இதெல்லாம் நம்ம படிச்சதுதான். தங்களை உருவாக்கிய தங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் சாட்சாத் ஈஸ்வரனை எந்த வர்ணத்தவரோ ஆசிரமத்தவரோ வணங்காமல் அலட்சியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்கள் நிலையிலிருந்து தவறி நரகத்தில் வீழ்கிறார்கள். சிலர் ஹரிக்கதைகள் மற்றும் அச்சுத கீர்த்தனைகளிலிருந்து தூரமாக இருக்கிறார்கள். வேத அதிகாரமற்ற பெண்கள் மற்றும் சூத்திரர்கள் போன்ற எளிய மக்கள் உங்களை போன்ற கருணையுள்ள சாதுக்களால் அனுகிரகம் செய்யப்பட்டு காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் ஆகிறார்கள். ஹரிக்கதையை கேட்காம இருக்கிறவங்க எல்லாம் வந்து உங்களை போன்ற கருணையுள்ளம் சாதுக்களால் அனுகிரகம் செய்யப்பட்டு காப்பாற்ற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள்னு வந்திருக்கு. சத்திரியர் வைசியர் ஆகிய மூவரும் தங்கள் இரு பிறப்பாளர் விஜ்ய பிறப்பால் இயற்கையாகவே இறைவனின் திருவடிகளுக்கு அருகில் இருக்கும் தகுதி பெற்றவர்கள். ஆயினும் வேதவாதங்களில் மூழ்கி பிறப்பு மற்றும் கர்ம கர்வம் கொண்டு அவர்கள் மயங்கி போகிறார்கள். இப்படியெல்லாம் மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதானே சொல்றாரு. ஸோ பிராமணரும் வைசியரும் கிட்டத்தட்ட பக்கத்துல தான் இருக்கான், ஆனா அவனுக்கும் ஈகோ இருக்கிறதுனால பாவம் அவனாலேயும் வந்து இறைவன் பக்கத்திலே இருந்தும் கூட அனுபவிக்க முடியாமல் தவிக்கிறான். ஏன்னா இறைவனை வணங்கலைன்னா நடக்கும் கதியை தானே வந்து ஜனகர் கேட்டிருக்காரு. ஸோ அதை தான் இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸ்லோகம் 5க்கு அப்புறம் டைரக்டாவே ஸ்லோகம் 6 வந்துருச்சு. கர்மங்களின் உண்மையான ரகசியத்தை அறியாத முரட்டுத்தனமான தங்களை பண்டிதர்களாக கருதி கொள்ளும் அந்த மூடர்கள் வேதங்களின் தேன் போன்ற சொற்களால் மயங்கி உலகியல் இன்பங்களையும் சொர்க்க இன்பங்களையும் மட்டுமே புகழ்ந்து பேசுகிறார்கள். ரஜோகுணத்தால் உந்தப்பட்டு கொடூரமான சங்கல்பங்களை கொண்டு காமவெறியும் நாகப்பாம்பை போன்ற கோபமும் உடையவர்களாய் ஆடம்பரம் கர்வம் பாவம் நிறைந்தவர்களாக மாறி அவர்கள் பகவானின் தூய பக்தர்களை பார்த்து பரிகாசம் செய்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், பெண்களை மோகிப்பதே சுகம், மைத்துன சுகத்திற்கு மேல் வேறு சுகம் இல்லை,
அதே நேரத்தில் உண்மையான ரகசியம் தெரியாமல் வெறும் வயிற்றுப் பிழைப்புக்காக பசுக்களை வதைத்து அன்னதானமும் முறையான தட்சிணையும் இல்லாத போலி யாகங்களை செய்கிறார்கள். ஐஸ்வர்யம், குலம், கல்வி, தானம், அழகு, பலம், கர்மம் ஆகியவற்றால் ஏற்பட்ட தலைகணத்தால் அந்த அறிவிலிகள் சர்வ வல்லமை படைத்த ஈஸ்வரனையும் அவனது தூய பக்தர்களான சாதுக்களையும் அவமதிக்கிறார்கள். அனைத்து உயிரினங்களின் உடல்களிலும் எப்போதும் தடையின்றி சமமாக வீற்றிருப்பவனும் ஆன்ம வடிவானவனும் வேதங்களால் போற்றப்படுபவனுமாகிய அந்த பரமேஸ்வரனை பற்றி இந்த மூடர்கள் கேட்பதே இல்லை. வெறும் கற்பனையான உலகியல் ஆசைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள உயிரினங்களுக்கு மைத்துனம், மாமிஷம், மது ஆகியவற்றில் இயல்பாகவே பற்று உள்ளது. அதற்கு வேதங்களின் தூண்டுதல் தேவையே இல்லை. எனவே வேதங்கள் விவாகம், யாகம், ஷௌத்ராமணிமாகம் ஆகியவற்றின் மூலம் அவற்றை ஒழுங்குபடுத்தி இறுதியில் அவற்றிலிருந்து நிவர்த்தி பெறுவதையே நோக்கமாக கொண்டுள்ளன. சோ இதுல மாமிஷம், மைத்துனம், மாமிஷம், மது அப்படின்னு சொல்லியிருக்கு. மைத்துனத்திற்கு விவாகம் அப்படிங்கிறத பற்றி ஒழுங்குபடுத்திருச்சு. மாமிஷத்தை யாகம் மூலியமாகவும் மதுவை சௌத்ராமணி யாகம் மூலியமாகவும் ஒழுங்குபடுத்து அது எனக்கு புரியல. சோ இதுல இருக்கக்கூடிய பற்ற தூக்குறதுக்காக வேதங்கள் முறையா விவாகம், யாகம், ஷௌத்ராமணி யாகம், யாகத்திலேயே 2 வகையான யாகம் இருக்கு போல, இவற்றின் மூலம் ஒழுங்குபடுத்தி இறுதியில் விடுதலை பெறுவதையே நோக்கமாக கொண்டுள்ளன. மனிதனுக்கு போகம், மாமிஷம், மதுவில் இயற்கையான தீவிர ஆசை. இது விளக்கம். நம்ம டைரக்டா ஓவிக்கு ஸ்லோகத்துக்கு போயிடலாம். செல்வத்தின் உண்மையான பயன் தர்மம் செய்வதே ஆகும். அந்த தர்மத்திலிருந்து தூய ஞானமும் விஞ்ஞானமும் பரம அமைதியையும் பிறக்கின்றன. ஆனால் மூடர்கள் இந்த செல்வத்தை கொண்டு தங்கள் சுயநலமான உடலை வளர்த்து வீடுகளில் போகங்களை அனுபவித்து தங்களை விழுங்க காத்திருக்கும் சக்தி வாய்ந்த காலனை மறந்து விடுகிறார்களே. செல்வம்ன்றதே தானம் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் இருக்குமாமா. வேதங்களின் ஆழபணம் என்ற சொல்லுக்கு தொடுதல் என்று பொருள், கொள்ளுதல் அல்ல. ஆழபணம் என்ற சொல்லுக்கு தொடுதல் என்று பொருள், கொள்ளுதல் அல்ல. பலிக்காக மிருகங்களை வதைப்பவர்கள் நரகத்தை அடைகிறார்கள். யார் மற்ற உடல்களில் இருக்கும் அந்தரியாமியான ஸ்ரீஹரியை வெறுத்து பிறர் உயிர்களுக்கு தீங்கு செய்கிறார்களோ அவர்கள் தங்களையே கொன்று கொள்பவர்கள் ஆத்மஹத்தி ஆவர். அவர்கள் குடும்பத்தோடு ரௌத்ராதி நகரங்களில் வீழ்வார்கள். ஜனக மகாராஜா கேட்டார், ஓ யோகி ராஜாவே, எந்தெந்த யுகங்களில் அந்த பகவான் என்னென்ன நிறத்தோடு என்னென்ன வடிவத்தோடு தோன்றுகிறார்? மனிதர்கள் அவரை என்ன பெயர்களால் எந்த விதிகளின்படி பூஜை முறை வலிகிறார்கள்? அதை எனக்கு கூர்ந்து விளக்குங்கள். இதெல்லாம் நம்ம 4வது அத்தியாயத்திலேருந்து அது ஜம்ப் ஆகி போயிடுச்சு. அதுவாகவே எடுத்துக்கிச்சு. சரியா? நான் கொடுக்காம அதுவாகவே எடுத்துக்கிட்டு இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த வர்ணம் எல்லாம் ஒவ்வொரு எல்லாமே வர்ணம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அதான். சோ அதனால நான் டைரக்டா ஸ்லோகம் மட்டும் போயிட்டு ஜம்ப் ஆகி போயிடுறேன். என்னதுடா ஜம்ப் ஆகி முடிச்சிட்டான் இவனே. முன்னூத்தி 10 ஓவி முடிச்சிட்டோம். 320 ஓவியா முடிச்சான். ஸ்லோகத்தை மட்டும் படிச்சதுனால அவ்வளவுதான் முடிச்சிட்டோமா? ஸ்லோகம்னா கொஞ்சம் இருந்திருக்கும், ஓவி நிறைய இருந்திருக்கும். 23, 24 இதுவே ஜம்ப் பண்ணிடுச்சுப்பா. நல்லதுதான். 252 என்ன ஜம்ப் பண்றது? நீங்க என்ன ஜம்ப் பண்றது? நானும் ஜம்ப் பண்றேன் அப்படின்னு ஏஐ முடிவெடுத்து நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால, அதாவது ஒவ்வொரு ஓவிக்கும் தனியா கொடுக்காம இங்க பாரு, இந்த ஒரு வரியில அதாவது 242ல இருந்து 260 வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத சாராம்சமா இதுல கொடுத்துருச்சு. ஓவியவே அதே மாதிரி ஸ்லோகமும்
அந்தந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத சாராம்சமா கொடுத்துருச்சு. பரவாயில்ல, நம்ம 4th சாப்டர்லயே 5th சாப்டர் முடிச்சிட்டோம். ஆமாண்ணா, இதுல பெருசா பரபிரம்மம் பக்தி எதுவுமே இல்லை இல்ல, முடிச்சிடலாம். அது பேர்